வருதுன்னு சொல்லி ரொம்ப நாளாக கேள்விப்பட்டு இருக்கோம். நிறைய வதந்திங்க, நிறைய டீசர் வீடியோஸ் பார்த்துருக்கோம். இப்போ ஃபைனலாக போக்கோலேருந்து ஒரு புது ஃபோன் வந்திருக்கு. இது நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த போக்கோ F2 இல்லை, அதுக்கு பதில் போக்கோ X2 அப்படின்னு ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோன் தான். இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆமாம், பார்த்த ஃபோன் தான். பட் முதல்ல அன்பாக்ஸ் பண்ணுவோம், அப்புறம் இதெல்லாம் பற்றி பேசுவோம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ ஒரு போக்கோ X2 ஃபோனும் நான் கிவ் அவேல கொடுக்க போகிறேன். ஸோ இந்த போக்கோ X2 ஃபோன் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு டீட்டெயில்ஸ் வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி எண்டிங்கில் பாருங்கள். இப்போ நம்ம முதல்ல அன்பாக்சிங்க்கு போவோம். ஸோ இதுதான் போக்கோ X2 வர பாக்ஸ். போக்கோ பிராண்டிங் டாப்பில் கொடுத்துருக்காங்க. X2 வந்து ஒரு யாரெல்லாம் இந்த போக்கோவோட இன்வால்வ்டாக இருக்காங்களோ அவங்களோட பேரை வச்சு ஒரு கொலாஜ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த பிராண்டிங்க்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. சைட்ஸில் இன்னும் கொஞ்சம் பிராண்டிங், ஃபோனோட மெயின் USP அந்த 120 Hz பேனல் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி கொஞ்சம் ஸ்பெக் ஹைலைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே ப்ரைஸிங் ஸ்டிக்கர் இருந்துச்சு போல், அதை ரிவ்யூ யூனிட்டுங்கிறதுனால அதை கிழிச்சு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ எனிவே இப்போ நம்ம அந்த சீலை கட் பண்ணலாம். உள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ். ஸோ திருப்பியும் அதே அந்த பிரைட் போக்கோ எல்லோவில் இதுக்குள்ளே ஒரு செமிஜெக்டர் பென், பேப்பர் ஒர்க், டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு சாஃப்ட் கேஸ். அதுக்கப்புறம் போக்கோ X2 ஃபோன் இருக்குங்க. பிளாஸ்டிக் கவரை ரிமூவ் பண்ணலாம். பின்னாடி ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, அதையும் ரிமூவ் பண்ணுவோம். ஸோ இதுதான் போக்கோ X2 போக்கோ X2 அட்லாண்டஸ் ப்ளூ வேரியன்ட். பின்னாடி இந்த சர்க்குலர் கேமரா ரிங் டிசைன் வந்து எனக்கு யூஸ் பண்ண கொஞ்சம் பிடிச்சிருக்கு பார்க்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த டிசைன் லாங்குவேஜ் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட்ஸில் கூட வேணாம், இங்கே ஒரு போல் கொடுக்குறேன், இதில் செலக்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருக்கா பிடிக்கலையா. ஓகே, இப்போதைக்கு நம்ம ஃபோன் ஆன் பண்ணுவோம். போக்கோ லோகோ இருக்குது சைடில். இப்போ கேஸில் போட்டு சைடில் வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு USB Type-C கேபிள், அப்புறம் 27 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர். ஸோ அவ்வளோதான் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ திருப்பி அந்த போக்கோ X2 ஃபோனுக்கு வருவோம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பேசிக்காக அந்த Redmi K30 ஃபோன் தான். ஆனால் அதுக்கும் இதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம். Redmi K30 -NFC ஈக்குவல்ஸ் போக்கோ X2. போக்கோவில் தான் இந்த #do the math இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்கள்ல ப்ரமோஷனுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் அப்படியே மேத் ஸ்டைலில் கொஞ்சம் சரி மொக்கையாக இருந்துச்சுன்னா விட்டுருங்களேன். நம்ம இப்போது அன்பாக்சிங்கை பார்ப்போம். மற்றபடி ஸோ இங்கே NFC கிடையாது. வேறு என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா இதில் வந்து போக்கோவோட சாஃப்ட்வேர் இருக்குது. பேசிக்காக MIUI தான், பட் அதுக்கு மேலே வந்து போக்கோ லான்ச்சர் இருக்குது. ஸோ இப்போ மற்றபடி K30 பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டீட்டெயில்டாக அது ஏற்கனவே கவர் பண்ணிட்டேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாத்துக்கும் இங்கே ஒரு பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். பட் இங்கே ஷார்ட் வெர்ஷன் மெயின் ஃபீச்சர் இந்த ஃபோனில் 6.67 inch IPS LCD டிஸ்பிளே. போக்கோ இது அவங்களோட ரியாலிட்டி ஃப்ளோ டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு Full HD+ டிஸ்பிளே. இதில் என்ன ஸ்பெஷல்னா இது ஒரு 120 Hz ரெஃப்ரெஷோட வருது. ஸோ என்னோட K30 ரிவ்யூவில் சொன்ன மாதிரியே இந்த ஃபாஸ்ட்டான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுனால இந்த ஃபோன் நல்லா ஃபாஸ்ட்டான ஃபீல் கொடுக்குது. மற்ற ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணல, 60 Hz பேனலோட வர ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணல, இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்குது, இன்னும் ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் உள்ள அந்த 730G சிப்பால் K30 எல்லா நேரத்துலையும் 120 Hzல வந்து ரன் பண்ண முடியல. ஸோ அதனால சில மைக்ரோ ஸ்டட்டர்ஸ், சில ஃப்ரேம் ட்ராப்ஸ் அப்பப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். இதை வந்து போக்கோ டீமால் ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சதா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூவில் தான் அதை பற்றி நான் சொல்ல முடியும். பட் இப்போதைக்கு இங்கே இருக்கிற எல்லாமே வந்து Redmi K30யில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதே ப்ரோஸ், அதே கான்ஸ், அதே பாசிட்டிவ், அதே நெகட்டிவ் தான் இங்கேயும் இருக்குது. டிஸ்பிளே நல்லா பிரைட்டாக இருக்குது. வியூவிங் ஆங்கிள்ஸ் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. HDR10 சப்போர்ட் இருக்குது. வைட் பேண்ட் L1 சப்போர்ட் கூட இருக்குது. அந்த பஞ்சுவல் கேமரா ஸ்டாப்பில் இருக்குது. ஸோ இது வந்து K20லேருந்து பார்த்தா ஒரு நெகட்டிவ் மாதிரி தெரியும், ஒரு ஸ்டெப் பின்னாடி போன மாதிரி இருக்குது. ஏன்னா K20யில் ஆல் ஸ்க்ரீன் AMOLED பேனல் இருந்தது. பட் போக்கோ F1லேருந்து நம்ம பார்த்தா அந்த நாட்ச்ட் பேனலோட இது ஒரு அப்கிரேட் மாதிரி தான் தெரியுது. பட் போக்கோ F1 கிட்டத்தட்ட 2 வருஷம் முன்னாடி வந்த ஃபோன். ஸோ அது கூட நம்ம பெருசாக கம்பேர் பண்ண முடியாது. போக்கோ F1ல் ஒரு மெயின் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அதில் உள்ள சிப் Snapdragon 845 ஃப்ளாக்ஷிப் சிப் கொடுத்துருந்தாங்க. இங்கே உள்ள 730G
ஃப்ளாக்ஷிப் சிப் கிடையாது, பட் ஸ்டில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற சிப் தான். ஹை ரிஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்கிற கேம்ஸ், இப்போ மாடர்ன் காம்பேட் வர்சஸ் மாதிரி கேம்ஸில் கூட பெருசாக ஃப்ரேம் ட்ராப்ஸோ ஜாங்கினஸோ எதுவும் நாங்கள் ஃபேஸ் பண்ணல. இப்போ ஃப்ளிக் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து ஸ்மூத்தாக இருந்துச்சு, டச் ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு. 120 Hz பேனல் இருக்கிறதுனால இது எல்லாமே கேம்ஸ் விளையாடுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்தது. மாடர்ன் காம்பேட் விளையாடலையும் ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. இந்த ஃபோனோட அடுத்த ஹைலைட் அதில் உள்ள குவாட் கேமரா செட்டப். பின்னாடி பிரைமரி சோனியோட புது 64 மெகாபிக்சல் IMX686 சென்சர் கொடுத்துருக்காங்க. இது கூட f1.9 அப்பர்ச்சர் லென்ஸ். நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. ஷார்ட்ஸ் எல்லாமே பஞ்சியாக வந்தது. கலர்ஸ், டைனாமிக் ரேஞ்ச் எதுவுமே குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இங்கே அந்த வானம் எவ்வளோ ப்ளூவாக இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும். அந்த இலையோட பச்சை இது எல்லாமே கொஞ்சம் நல்லா ரிச்சாக வந்துச்சு. ஜூம் இன் பண்ணி பார்க்கல இந்த ஜேசிபியில் அந்த டீட்டெயில்ஸும் நல்லா தான் கேப்சர் ஆகிருக்கு. லோ லைட் ஷாட்ஸும் நல்லா தான் வந்துச்சு. டெடிகேட்டட் நைட் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைட்டாக நல்ல கலர்ஸோடு வந்தது. அடுத்து ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், இதுவும் ஷார்ப்பாக தான் இருந்தது. மூணாவது சென்சர் ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ க்ளோஸ்அப் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு. ஃபைனலாக திருப்பி ஒரு 2 மெகாபிக்சல் சென்சர், பட் இது வந்து டெப்த் டிடெக்ஷனுக்காக. ஸோ இதை வச்சு போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்க முடியும். போர்ட்ரேட்ஸ்க்கு கொஞ்சம் போர்ட்ரேட் லைட்டிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பின்னாடி கேமராக்கு மட்டும் இல்லை, முன்னாடி கேமராக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி 2 கேமரா இருக்குது. ஒரு பிரைமரி 20 மெகாபிக்சல் கேமரா HDR சப்போர்ட்டோட. இதில் எடுத்த இமேஜஸ்லாம் நல்லா தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் முன்னாடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பிளர் ஸ்ட்ரென்த்தும் சரி, அந்த போர்ட்ரேட் லைட்டிங் எஃபெக்ட்ஸும் சரி, இதெல்லாம் ஷார்ட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி ஹார்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 4500 mAh பேட்டரி இருக்குது Poco X2ல. Redmi K30ல நான் யூஸ் பண்ணவே இந்த பேட்டரி ஈஸியாக ஒரு நாள் நின்றுச்சு. ஸோ இங்கே X2லையும் பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கும்னு தான் எதிர்பார்க்குறேன். ஏற்கனவே பார்த்த மாதிரி 27 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ சார்ஜிங்கும் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஸோ அடுத்து பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கல USB Type-C போர்ட் பாட்டமில் இருக்குது. அது கூட ஸ்பீக்கர் கிரில், ஒரு 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் இதுவும் பாட்டமில் இருக்குது ப்ரைமரி மைக்ரோஃபோனோட. FM ரேடியோ ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துருக்காங்க. NFC இந்தியாவில் கட் பண்ணியிருக்காங்க. பவர் பட்டன் இது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட வருது. இது ரைட்டில். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பொசிஷனிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் ஃபாஸ்ட்டாக இருக்குது, அக்யூரேட்டாக இருக்குது. ஸோ ஓகே. இதுக்கு மேலே வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது. டாப்பில் செகண்டரி மைக், அப்புறம் IR பிளாஸ்டர். ஸோ இதை வந்து போக்கோ கட் பண்ணல. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். லெஃப்ட்டில் வந்து ஹைப்ரிட் சிம் ட்ரே. ஸோ 2 சிம்ஸ் இல்லை ஒரு சிம் ப்ளஸ் மைக்ரோ SD யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி பில்ட் எல்லாமே K30ல் நம்ம பார்த்த மாதிரி தான். பின்னாடி உள்ள லோகோ பிளேஸ்மெண்ட் மாற்றிருக்காங்க. அஃப்கோர்ஸ் வெர்டிக்கலாக உள்ள ரெட்மிக்கு பதில் இப்போ ஹரிசாண்டலாக போக்கோ லோகோ கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்னோட K30 ரிவ்யூக்கு டக்குன்னு கட் பண்ணுவோம். அதில் நான் K30 பற்றி சொன்னது இங்கே Poco X2க்கும் அப்ளை ஆகும். ஸோ இப்போ முதல்ல பில்டுன்னு பார்க்கல ரெட்மி இன்னமும் கொரில்லா கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும். பட் இங்கே என்ன கட் பண்ணியிருக்காங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ மெட்டலுக்கு பதிலாக பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரேமுக்கு. திக்னஸ் மாறாமல் இருக்கிறது ரொம்ப இம்ப்ரெசிவான விஷயம். ஏன்னா இங்கே இந்த ஒரு சர்க்கிள் கேமராவை சுற்றி கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு கரெக்டான லைட்டில் பார்த்தா இது ஒரு 3D எஃபெக்ட் கொடுக்குது. அது பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சாஃப்ட்வேர்னு வரையில் X2ல போக்கோ லான்ச்சர் கொடுத்துருக்காங்க. அதனால ஆப் ட்ராவர் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அது போக மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே MIUI 11ல் பார்த்தது தான். Android 10 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம கேம் ஸ்பேஸ், குவிக் ரிப்ளைஸ், டார்க் மோட் இது எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இங்கே மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னா போக்கோ வந்து ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ண மாதிரி அவங்க டிவைசஸில் ஆட்ஸ் வராது. ப்ளஸ் சாஃப்ட்வேர் டர்ன் அரவுண்ட், ஏதாவது பக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே தான் இங்கே X2க்கும் சொல்கிறாங்க. இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா எங்களோட ரிவ்யூ யூனிட்டில் கொஞ்சம் ப்ளோட்வேர் இருந்துச்சு. ஸோ அது நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க. இப்போது ஃபைனலாக போக்கோ வந்து 3 வேரியன்ட்ஸ் இந்தியாவில் லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. 6GB RAM 64GB ஸ்டோரேஜ், 6GB RAM 128GB ஸ்டோரேஜ், 8GB RAM 128GB ஸ்டோரேஜ். இப்போ சைனாவில் இந்த K30 ஃபோன் 1599 யுவானுக்கு ஸ்டார்ட் ஆகுது. கன்வெர்ட் பண்ணால் 16,500 ரூபா. இங்கே உள்ள இப்போதைக்கு அஃபிஷியல் ப்ரைஸிங் தெரியாது, பட் உள்ள லீக்ஸ் வதந்திங்களை வச்சு பார்க்கையில் X2 இந்தியாவில் 18 இல்லை 19,000 ரூபாய்க்கு லான்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ட்ராக் ரெக்கார்ட் வச்சு பார்க்கல ஜென்ரலாக சைனாலேருந்து இந்தியாவுக்கு ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு வரையில் 2000-3000 ரூபா ப்ரைஸ் ஏற்றி தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இந்த 18,000-19,000 ரூபா ப்ரைஸிங் கரெக்டாக இருக்க மாதிரி தான் தெரியுது. அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ லைவ் ஆகிற பாயிண்ட்டில் உங்களுக்கு அஃபிஷியல் ப்ரைஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ப்ரைஸிங் எனக்கு தெரிஞ்ச உடனே கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் பின் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ப்ளஸ் அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில் @C4tech தமிழ்லேருந்தும் ட்வீட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ 19,000 ரூபாய்க்கே இந்த ஃபோன் எடுத்துகிட்டு வந்தாலும் இது ஒரு நல்ல டீல் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நிறைய ஆஃபர் பண்ணுறாங்க அந்த ப்ரைஸிங்க்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ப்ரைஸ்க்கு இது வர்த்துன்னு நினைக்கிறீங்களா? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம கிவ்அவேக்கு வருவோம்.
எப்போவுமே மாதிரி இதுவும் ஒரு சிம்பிளான கிவ்அவே தான். நீங்கள் C4 Tech தமிழ் சப்ஸ்கிரைபராக இருக்கணும், அவ்வளோதான் இந்த கிவ்அவேல நீங்கள் கலந்துக்கிறதுக்கு உள்ள ரிக்குவயர்மெண்ட். ஸோ நீங்கள் என்ட்ரு பண்ணணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ்க்கு போகும். இங்கே போய் நீங்கள் C4 Tech தமிழுக்கு சப்ஸ்கிரைப் ஆகிருக்கீங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், அதுதான் ஒரு என்ட்ரி. இந்த கிவ்அவே இன்னிலேருந்து மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் ரன் ஆகும். 2ஆம் தேதி ஒரு வின்னர் வந்து ரேண்டமாக சூஸ் பண்ணி ட்விட்டரில் அனௌன்ஸ் பண்ணுவேன். அவங்களுக்கு ஒரு Poco X2 ஃபோன் கிடைக்கும். நீங்கள் ட்விட்டரில் இல்லைன்னா எந்த லிங்க் யூஸ் பண்ணி என்ட்ரு பண்ணுறீங்களோ அதே லிங்க்கை கிளிக் பண்ணி யார் வின்னர்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களோட என்ட்ரிஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும், உங்களோட வின்னிங் சான்சஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா என்ட்ரிஸ்க்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறது அந்த மாதிரி தான். ஸோ வேணும்னா நீங்கள் அது ஆப்ஷனல், வேணும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த சின்ன அன்பாக்சிங் வீடியோக்கு. இந்த X2 ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி 19,000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் வந்துச்சுன்னா, 18-19,000 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா இதை நீங்கள் வாங்க கன்சிடர் பண்ணுவீங்களா? இல்லை இந்த செக்மெண்ட்டில் உங்கள் ஃபேவரட் ஃபோன் என்ன? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளஸ் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், ஏன் இதுக்கு Poco X2ன்னு பேர் வச்சாங்க? இதுக்கு Poco X2னா அப்போ Poco X என்ன ஆச்சு, Poco X1 என்ன ஆச்சு? அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். Have a nice day. Bye.